வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற அச்சாறு. இந்த அச்சாறு வந்து எங்களோட மம்மியோட ரெசிபி. ஸோ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தாரேன். நான் இன்றைக்கி இந்த அச்சாறு வந்து இந்த அம்மியில் அரைச்சி காட்ட போகிறேன். இந்த அம்மியை கழுவுனாலும் நல்லா காஞ்சிட்டுது. இந்த அச்சாருக்கு நான் முதல் செய்த அச்சாறு மாதிரி எந்த விதமான தண்ணியும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் பழுதாக போயிடும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நாலு பீஸ் இஞ்சி, இந்த 4 பீஸ் இஞ்சி வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த 4 பீஸ் இஞ்சியை வந்து இந்த அம்மியில் போட்டு அரைப்பேன். அம்மியில் இருக்கிற சுவை இருக்குல்ல, சூப்பரான ஒரு ஃபீலிங். ஊரில் இருந்து நான் சமையல் செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 10 உள்ளி பூடு இருக்கு, இதையும் சேர்த்து இந்த இஞ்சியோட அரைச்செடுப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு இருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் கடுகையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்செடுக்க போகிறேன். செத்த மிளகாய் வந்து கொஞ்சம் வினிகரில் போட்டு ஊற வச்சு நான் ஒரு 10-15 நிமிஷம். அப்போ ஈஸியாக இருக்கும் இதை வந்து அரைச்செடுக்கிறதுக்கு. செத்த மிளகாய் உங்களுக்கு போடணும்னு சொன்னால் உங்களுக்கு விரும்புனா நீங்கள் போடலாம். ஆனால் நான் செத்த மிளகாய் போடுறேன். நல்லா பட்டா இதை அரைச்செடுக்கணும். பட்டா அரைச்செடுத்துட்டு இருந்த அம்மியில் உங்களுக்கு அம்மியில் அரைக்க பிரச்சனை இல்லை. உரல்ல எல்லாம் கிரைண்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மியில் அரைக்கிற ஒரு டேஸ்ட் வந்து இதுலேயும் வராது. ஸோ எடுத்துட்டு இதில் அம்மியிலையும் கொஞ்சம் வந்து நாங்கள் எவ்வளோ தான் வலிச்சாலும் இந்த அம்மியில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதால் வந்து நான் கொஞ்சம் வினிகர் விட்டு, தண்ணியில் வினிகர் விட்டு இவ்வளோத்தில் இருக்கிற அவ்வளோத்தையும் வந்து நான் வலிச்செடுக்க போகிறேன். இந்த கூடு இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வினிகர் இருக்குது. இதை நான் கொஞ்சம் விட்டு இதில் இருக்கிற இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இந்த ஃப்ளேவரை வந்து நாங்கள் எப்படியாவது கழுவி எடுக்கணும். நாங்கள் தண்ணி போட இல்லாது. ஸோ வினிகர் தான் நாங்களோட மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த தண்ணி லிக்விட் வைஸ் கழுவி எடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் கழுவி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாதிரி இந்த குழவியில் இருக்கிற இவ்வளோ லாஸ்ட் பிட் இருக்கிற ஃப்ளேவரையும் வினிகராலேயே வந்து கழுவி எடுக்க போகிறேன். $150 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது. 150 கிராம்ஸ். இந்த இப்படி நீங்கள் சின்ன வெங்காயம் வேண்டிக்க உங்களுக்கு இப்படி பெரிய வெங்காயம் வந்தேன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய வெங்காயத்துக்கு கொஞ்சம் இப்படி குத்தி போட்டிங்கன்னு சொன்னால் ஊறும். அந்த நாங்கள் செய்த ஸ்பைசஸ் வினிகர்லாம் போய் இதுக்குள்ள ஊறும். ஸோ நான் ஏற்கனவே செய்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன வெங்காயம் பிரச்சனை இல்லை, அது சின்ன. ஆனால் பெரிய வெங்காயத்துக்கு இந்த போய் குத்தி வைங்க. வந்து 150 கிராம் கேரட் இருக்குது. அதை நான் ஜூலியன் பண்ணியிருக்கிறேன். இந்த இப்படி சின்ன மெல்லிய பீசஸாக வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு வந்து உடனே வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் அப்படித்தான் செய்யணும். பிளான்ச் பண்ணி எடுக்கணும். அந்த முதல் நான் செய்த சிங்கிள்ஸ் அச்சாறு மாதிரி. ஆனால் இது வந்து நாங்கள் ஊற வச்சு தான் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த அச்சாறு செய்கிறது. இதில் வந்து 150 கிராம் கறி மிளகாய் இருக்குது. அதை நான் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து
பச்சை மாங்காய் வந்து தோலை சீவி போட்டு இந்த இப்படி நீட்டா வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 200 கிராம் இருக்குது. எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், அதால் வந்து 200 கிராம் இதில் இருக்குது. இதில் வந்து 150 கிராம் பச்சை மிளகாய் இருக்குது. காம்போடியே இந்த நடுவில் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் காம்போட. இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதில் வந்து நான் அரைச்சி வச்ச கூடு இருக்குது. இந்த கூடை வந்து இதோட சேருங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீனி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் சீனி. சீனி போடுறதுக்கு காரணம் வந்து வினிகர் போடுறபடியாக அந்த சவர்னஸை கட் பண்ணி பேலன்ஸாக வந்து டேஸ்ட் வரும் இருக்குது. 1.5 கப் வினிகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் அந்த லிக்விட் எல்லாம் முதல் மிக்ஸ் பண்ணி போட்டு மரக்கறியில் போட்டு கிளறி எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் எப்படியும் ஒரு 10, 12 இல்லை 15 நாளாவது எடுக்கும். என்று சொன்னால் இது நேச்சுரலாக வந்து ஊறும். அந்த 10, 15 நாளைக்கு பிறகு தான் நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம். பட் உங்களுக்கு இமீடியட்டாக சாப்பிடணும்னு சொன்னால் இதே மாதிரி நான் சிங்கள அச்சாரண்டு போட்டிருக்கேன். நீங்கள் பிளான்ச் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நாள் ஊறினா அப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இது. இதை வந்து ஒரு ட்ரையான எம்டி பாட்டில், ஸ்டெரிலைஸ் பாட்டில் இல்லாட்டி ட்ரையான பாட்டிலில் இதை போட்டு மூடி போட்டு வைங்கோ. ஸோ மறக்காமல் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்காவது அந்த பாட்டில் எடுத்து குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டால் தான் இந்த வினிகரில் அவிஞ்சி வரும். இது இப்போ டன். இதுதான் இந்த யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற அச்சாறு. இதை இந்த மம்மிகிட்ட இருந்துன்னா நான் பழகினான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த அச்சாறு யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அச்சாரெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை அமர்த்துனீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் இன்னொரு சேனல் தொடங்கியிருக்கேன், அதுலேயே வந்து என்னோட ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க்கை வருது. அந்த சேனலோட பேர் வந்து Princy's Diary. ஸோ மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் அடிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.